ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 minute கார சட்னி. இந்த சட்னியை நாம் ஒரு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்தாலுமே ஒரு 3 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. அதனால் ட்ராவலிங்க்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சட்னியை 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, குழிப்பணியாரம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக எக் தோசாவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சட்னி இது. இந்த சட்னியை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜார் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த சட்னி பர்ஃபெக்டாக வரும். அடுத்து 2 பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரே ஒரு பூண்டு பல் போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளியை நாம் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இந்த சட்னிக்கு உப்பு கொஞ்சம் சரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குறைவாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. தனி மிளகாய்த்தூள், கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3/4 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கண்டினியூஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 80% அரைஞ்ச மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தோட பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சட்னி கூட 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். சில நல்லெண்ணெய் ரொம்ப கசப்புத்தன்மை தெரியும். அப்படி இருக்கும்போது பாதி நல்லெண்ணெய், பாதி வேறு ஏதாவது எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சட்னியில் எண்ணெயை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சட்னியில் கொஞ்சம் எண்ணெய் வெளியே தெரியணும். அப்போ தான் நமக்கு சட்னி நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, 1 minute கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெங்காயத்தோட பச்சை வாசனை வரவே வராது. இந்த சட்னியை நாம் சாதாரணமாக செஞ்சிட்டோம். ஆனால் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக சாதாரணமாக இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, குழிப்பணியாரம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே அட்டகாசமாக பொருந்த இந்த சட்னி. இந்த சட்னியை நீங்கள் ஒரு முறை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.